வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இந்திரகாந்தி ஜானகி பாலா எழுதின பாலிட்டிக்ஸ் ஆஃப் லிவிங் இந்த கதையை பார்க்கலாம் வாங்க. இந்திரகாந்தி ஜானகி பாலா ஒரு பிரபலமான தெலுங்கு எழுத்தாளர். அவங்க நாவல், ஷார்ட் ஸ்டோரிஸ், கவிதையெல்லாம் எழுதியிருக்காங்க. அது மாத்திரம் இல்லாமல் அவங்க ஒரு ரேடியோ ஆர்டிஸ்ட் கூட. அவங்களோட பிரபலமான ஷார்ட் ஸ்டோரி கலெக்ஷன் பார்த்தா பிரயோஜனம், ஆத்ம திருஷ்டி, அந்தாரம், பிரேக்ஷா குழுமே. அப்புறம் நாவல்ஸ்ன்னு பார்த்தா நிஜக்கனே, அபந்தமேனக்கே, மத்தியா, அப்புறம் வெண்ணிலா மட்டி. அவங்க ஃபிலிம் லிரிக்ஸை பற்றி ஆர்டிகல்ஸையும் ஃபீச்சர் ஆர்டிகல்ஸும் தெலுசுக்கோனவே யுவட்டின்ற ஒரு பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தையும் எழுதியிருக்காங்க. இந்த பாலிட்டிக்ஸ் ஆஃப் லிவிங் ஒரு நடுத்தர குடும்பத்தில் அவங்களுடைய கண்ணோட்டம் எப்படி இருக்கும், கல்யாணம், அவங்களோட உறவுகள், இதை பற்றி தான் பார்க்குது. இந்த கதை ஒரு நடுத்தர குடும்பம். அவங்க இந்த சமுதாயத்தில் எப்படி வாடுறாங்க, அது மாத்திரம் இல்லாமல் பெண்கள் சந்திக்கக்கூடிய சில விஷயங்கள், அதை இயல்பாக அவங்க எப்படி ஏற்றுக்கிட்டு வாழ்ந்துட்டுருக்காங்கன்றது தான். ஆனால் இந்த கதையில் வரக்கூடிய முக்கிய கதாபாத்திரமான தாரா இல்லை, என்னுடைய வாழ்க்கையை என்னோடய விருப்பப்படி இனிமேலுக்கு வாழ போகிறேன்னு சொல்லிட்டு இத்தனை காலமாக பெண்கள்லாம் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெண்களே ஏற்றுக்கொண்ட சில விஷயங்களும் அவங்க இல்லை மறுத்து வாழறது தான் இந்த கதை. இதில் முக்கிய கதாபாத்திரங்கள்னு பார்த்திங்கன்னா தாரா, வைதேகி தாராவோட அம்மா, மோகன் தாராவோட கணவர், பாரதி தாராவுடைய தோழி, ரமேஷ் பாபு தாராவுடைய தந்தை, டாக்டர் மகாலட்சுமி இவங்க ஒரு கைனகாலஜிஸ்ட், பாக்கியஸ்ரீ தாராவோட குழந்தை. கதையோட ஆரம்பத்திலே பார்த்திங்கன்னா தாராவுக்கு கரு கலைஞ்சிடுது. அவங்க ரொம்ப மனவேதனையில் உடல் பலவீனமாக இருக்கிறதுனால அவங்க இந்த மாதிரி எனக்கு கருக்கலைப்பு ஆகிடுச்சு, அதனால் நான் எனக்கு லீவ் வேணும்னு சொல்லிட்டு டாக்டருடைய அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் எடுத்து ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சிடுறாங்க. உடனே அவங்க ஆஃபீஸில் இருக்கிற ஆண்கள்லாம் சேர்ந்துன்னு இந்த பெண்கள்லாம் பாருங்களேன் அபார்ஷனுக்கு லீவ் எடுத்துக்கிறாங்க, மிஸ்கேரேஜுக்கு லீவ் எடுத்துக்கிறாங்க, அவங்களுக்குலாம் பாருங்கள் சம்பளத்தோடு லீவ் கிடைக்குது இப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ தாராவோட அம்மா வைதேகி தாராவை அவங்க வீட்டில் கொஞ்சம் நாள் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு அழைச்சின்னு போகிறாங்க. தாரா பயங்கரமாக அழுகுறா. என்ன சொன்னாலும் அவளால் சமாதானப்படுத்தவே முடியல. தாரா எக்கனாமிக்ஸில் மாஸ்டர்ஸ் படிச்சிருக்காங்க, அதுவும் கோல்ட் மெடலிஸ்ட். இன்டர்வியூவில் பிரமாதமாக அட்டன் பண்ணிவிட்டு நல்ல பதவியில் இருக்கிறாங்க. அதனால் மோகனுக்கு எப்படின்னா வேலைக்கு போகிற பெண் தான் வேணும்னு தேடினதுனால கரெக்டாக இந்த சம்மதம் அமைஞ்சது. தாராவும் மோகனும் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ தாரா வீட்டில் இருந்தாலும் சம்பளம் அவளுக்கு வரணும் இல்லையா, அதனால் அவளோட தோழியான பாரதி கையில் என் சம்பளத்தை வாங்கி வந்துடுன்னு சொல்லியிருந்தா. அப்போ பாரதி தாராவை பார்க்க வரா. ஆனால் என்ன சொல்கிறான்னா, இல்லை உன் கணவர் சம்பளத்தை வாங்கின்னு போயிட்டார் அப்படின்னு. அப்போ தாராவுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா மோகனுக்கு அவள் ஆஃபீஸ்க்கு போய் சம்பளத்தை வாங்கின்னு போகிற அளவுக்கு நேரம் இருக்குது, ஆனால் அவளை பார்க்குறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னு கோவத்தில் இருக்கா. அப்புறம் திரும்பி வீட்டுக்கு வந்த உடனே மோகன் கிட்டே கேட்குறா, இந்த மாதிரி போய் என் சம்பளம் வாங்கிறதுக்கு மாத்திரம் உங்களுக்கு நேரம் இருந்தது, ஆனால் என்னை பார்க்க முடியலன்னு போது உடனே மோகனுக்கு கோவம் அது பெரிய ஆர்கியூமெண்ட்டாக திட்டுறாரு. இப்போ தாராவோட அம்மாவும் தாராவை தான் திட்டுறாங்க, ஏன்னா மோகனுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ தாரா திரும்பி ஆஃபீஸ் போயிட்டு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கான். திடீர்னு பார்த்தா அவளுக்கு பீரியட்ஸ் லேட் ஆகுது. அது மாத்திரம் இல்லாமல் வயிற்று கொஞ்சம் கனமாக இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால அவள் ஒரு கைனகாலஜிஸ்ட் கையில் போய் பார்க்குறான். அந்த கைனகாலஜிஸ்ட் நீங்கள் 5 மாதம் கர்ப்பமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறான். இப்போ தாராவுக்கு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. ஏன்னா கரு கலைஞ்சிடுச்சு, ஏன்னா அவளுக்கு பயங்கர ப்ளீடிங் இருந்திருக்கு, அந்த ரத்தப்போக்கெல்லாம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு தெரியாமல் போய் மோகன் கிட்டே கேட்கும்போது மோகன் அப்படி எரிச்சலாக அதை பற்றி ஒரு முக்கியத்துவம் கொடுக்காமலே போயிடுறாரு. அதுக்கப்புறம் அவள் தோழி பாரதியோடு போய் ஒரு நல்ல பெரிய கைனகாலஜிஸ்டான டாக்டர் மகாலட்சுமியை போய் பார்க்கும்போது மகாலட்சுமி செக் பண்ணிவிட்டு, ஆமாம் உங்கள் வயிற்றில் 5 மாத கரு இருக்குது, அந்த ப்ளீடிங்கு காரணம் ஒரு இம்ப்ளான்டேஷன் ப்ராசஸால் இருக்கலாம், ஆனால் குழந்தை நல்ல ஆரோக்கியமாக நல்லபடியாக தான் இருக்குது, சேஃபாக இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ தாராக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரி நம்ம குழந்தை நல்லபடியாக இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ அந்த பிரசவ நேரம் வரும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, திரும்பி பிரசவத்துக்காக லீவுன்னு இருக்குல்லையே அதை எடுத்துகிட்டு அவங்க குழந்தை எந்த விதமான காம்ப்ளிகேஷன்லாம் பிறக்குது. அந்த குழந்தைக்கு பாக்கியஸ்ரீன்னு பேர் வைக்கிறாங்க. வீடே குதூகலமாக இருக்குது. அப்போ தான் தாராவுக்கு ஆஃபீஸில் ஒரு லெட்ரு வருது. என்னன்னா, இந்த மாதிரி நீங்கள் இப்போ பிரசவத்துக்கு லீவ் எடுத்திருக்கீங்க, ஆனால் கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி தான் எனக்கு கரு கலைஞ்சிடுச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு லீவ் எடுத்திருக்கீங்க. அப்போ நீங்கள் பொய்யா இல்லீகல் லீவ் எடுத்திருக்கிறதுனால உங்களை வேலையை விட்டு விலக்கிட்டோம், தூக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வருது. அவள் அப்பா ரமேஷ் பாபு போய் ஆஃபீஸில் போய் ஹையர் அத்தாரிட்டிஸ் கையில் எவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்குறாரு. ஆனால் அவங்க அதை ஒத்துக்கிறதாவே இல்லை. அது எப்படி நீங்கள் கரு கலைஞ்சிடுச்சுன்னு லீவ் எடுப்பீங்க, அப்புறம் ஒரு 4-5 மாதத்துலேயே குழந்தை பிறந்துச்சு சொல்லிட்டு இவ்வளோ நாள் லீவ் எடுக்கிறீங்க, அப்போ பொய் சொல்லி தான் லீவ் எடுத்திருக்கீங்க, இது ஒரு தவறான முன்னுதாரணமாக ஆகிடும்னு சொல்லிட்டு அவங்க ஒத்துக்கவே இல்லை. இப்போ மோகனுக்கு தாரா மேலே பயங்கரமான கோவம், பயங்கரமாக திட்டுறான், எல்லா தப்புக்கும் நீ தான் காரணம் அப்படி இப்படின்னு திட்டுட்டு அவளை ரொம்ப ஹியூமிலேட் பண்ணுறான்.
அவள் எவ்வளோ பேசி பார்க்குறா, எனக்கு அப்போ எப்படி இருந்தது, எனக்கு அவ்வளோ ப்ளீடிங் ஆச்சு என்னென்னோ சொல்லி பார்க்குறா. ஆனால் அவன் எதையும் காதில் வாங்குறதாவே இல்லை. அதுக்கப்புறம் வந்து அவள் சொல்கிறா, என்னைக்காவது நீங்களாக சொல்லியிருக்கலாம்ல, இதெல்லாம் என்ன ஃபார்மாலிட்டிஸ். ஏன்னா அவளுக்கும் வந்து அது முதல் குழந்தை தானே. சொல்லும்போது மோகன் வந்து அவளை போட்டு திட்டுறான். என்ன எனக்குன்னா உன் பீரியட் டேட்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கணும்னு எதிர்பார்க்குறியா, அது இதுன்னு சொல்லும்போது மோகனுக்கு கோவம் வந்து கத்துறான். தாராவும் என்ன பண்ணிடுறா, அவன் கத்த இவளுக்கும் கோவம் வந்து இவளும் திருப்பி நல்லா திட்டி விட்றா. சம்பள பணம் மாத்திரம் வாங்கின்னு போகிறதுலாம் தெரியுதுல்ல, இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதான்லாம் கேட்டுறா. இதை கேட்டோடனே மோகனுக்கு கோவம் வந்து பலாருன்னு ஓங்கி அவளை அடிக்கிறான். 2வது வாட்டி அடிக்கிறது கை துவக்கும் போது இவன் வந்து அவன் கையை பிடிச்சிட்டு என்ன இந்த மாதிரி அடிக்காத அப்படின்னு சொல்கிறான். இந்த சத்தத்தை கேட்டுட்டு தாராவுடைய அப்பா வந்து அங்கே வர்றாரு. வந்துட்டு மோகனை சமாதானப்படுத்த பார்க்குறாரு. ஆனால் மோகன் என்ன சொல்லிடுறான்னா, வேலையில் இல்லாமலாம் நீ வீட்டுக்கெலாம் வராத, எனக்கு நீ தேவையே இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுறான். அப்போ தான் தாராவுக்கு வந்து ஒரு விடியல் மாதிரி புரியுது. நம்ம வந்து இது வரைக்கும் எந்த வித டிசிஷன்ஸும் நான் எடுத்ததே இல்லை இல்லையா. ஏன்னா வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி அவளுடைய பெற்றோர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும் தான் கேட்பா. கல்யாணத்துக்கு அப்புறம் மோகன் தான் எல்லா விஷயத்தையும் முடிவு பண்ணுவா. அப்படி கல்யாணம் பண்ணிக்கணுன்ற நிலைமை வரும்போது கூட அவங்க அப்பா அம்மா வந்து மோகனை பார்த்து இந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கணுன்னு அவள் எதுவுமே யோசிக்கலாம். அவன் எப்படிப்பட்ட ஆள், ஏது ஆள், என்ன குணம், எப்படி இருப்பான், எதுவுமே யோசிக்காமல் அவங்க அப்பா அம்மா அவளை இந்த ஆளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன், அதனால் மோகனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா, அவ்வளோதானே தவிர ஒன்றுமே இல்லை. ஆனால் இப்போ மோகன் நடந்துட்ட விதம் பார்க்கும்போது தான் அவளுக்கு புரியுது, நமக்குன்னு ஒரு சுயமாகவே நம்ம இது வரைக்கும் இருந்ததே இல்லை இல்லையான்னு சொல்லிட்டு இப்போ வந்து இந்த நிகழ்வு வந்து அவளுக்கு இன்னும் வந்து ஸ்ட்ராங்கராகவும் ரொம்ப புத்திசாலியாக ஷாப்பராகவும் ஆகுது. இப்போ வந்து ரமேஷ் பாபுக்கு ஒன்று தெரிஞ்சிடுது, ஆஃபீஸில் நிறைய பேருக்கு தாரா மேலே பொறாமையாக இருக்காங்க. அதனால தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஹையர் அத்தாரிட்டிஸ் கையில் அவளை பற்றி இந்த மாதிரிலாம் சொல்லிவிட்டு அவளை வந்து மாட்டி விட்டுருக்காங்கன்னு. ஆனால் ஒரு வருஷத்துக்குள்ளே அவளோட வேலையை வந்து அவரால் திரும்பி வாங்கிட முடியுது. இப்போ வந்து இந்த ஒரு வருஷம் பார்த்தா மோகன் வந்து எப்பயாவது தான் தாராவையும் குழந்தையும் பார்ப்பாங்க. பார்த்தா கூட ஒரே ஒத்த வார்த்தை 2 வார்த்தை தான். வீட்டுக்கு வான்னு அவனும் கூப்பிடல, இவளும் வந்து நான் வீட்டுக்கு வரட்டான்னு கேட்கவும் இல்லை. அவளுக்கு அதில் வந்து எந்த ஆர்வமும் இல்லாத மாதிரியே தான் தாரா இருந்தாள். இப்போ தாராவுக்கு வேலை கிடச்சோன்னே எல்லாருக்கும் திரும்பி ரொம்ப சந்தோஷம். மோகன் வந்து அவரோட அம்மாவோடையே வந்து அவளை பார்க்க வராங்க. வந்துட்டு மோகன் வந்து தாரா கிட்ட சரி வா நம்ம வீட்டுக்கு போகலான்னு சொல்லும் போது தாராவுடைய அப்பா அம்மாவுக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுதுப்பா. தாரா வந்து இப்போ 1 வருஷம் கழிச்சு அவங்க வீட்டுக்கு போகிறான்னு. ஆனால் தாராவுக்கு இப்போ எல்லாமே வந்து தெரிஞ்சிடுச்சு, போதும் இந்த வாழ்க்கைன்ற மாதிரி அவள் சொல்லிடுறா. இல்லை நீ இந்த மாதிரி நடந்துக்கிட்ட அப்புறம் உன் கூட வாழ்றதுல எனக்கு இஷ்டம் இல்லைன்னு போது மோகன் வந்து ஆச்சரியமாக இருக்கு. ஏன்னா இது வரைக்கும் தாரா அந்த மாதிரிலாம் அவகிட்ட பேசினதே இல்லை. எல்லாரும் வந்து தாரா கிட்ட பேசுகிறாங்க, இல்லை இப்படிலாம் பண்ணாத, இது இப்படி தான் வாழ்க்கை, இதெல்லாம் வந்து ஒரு உங்களுக்குள்ளே நடந்த ஒரு சின்ன விஷயந்தானே, இதெல்லாம் பெருசு பண்ணாதெல்லாம். ஆனால் தாரா ரொம்ப தீர்மானமாக இருக்கா. இப்போ மோகன் வந்து இல்லை இதனால தான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவனோட நடவடிக்கைக்கெலாம் அவன் எதோ எக்ஸ்கியூஸ் சொல்ல பார்க்குறான். ஆனால் தாரா வந்து கிளியராக சொல்லிடுறான், இல்லை நீ வந்து டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிவிடு, அப்படி நீ எனக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பலைன்னா நான் உனக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்புவேன்னு சொல்லிவிட்டு அவளோட முடிவில் தீர்மானமாக இருக்கா. இதோட கதை வந்து முடிஞ்சிடுது. உங்களுக்கு அதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.